கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த விதமாக கூடி வரும்படியான கிருபை செய்த நம்முடைய அருமை இரட்சகருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு துதி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்துகிறோம். அநேக காரியங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒன்றாவது வீண் பேச்சோ அல்லது கிளவிகள் பேச்சோ அல்ல. சகல ஜனங்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சையோடு நாம் எடுக்கக்கூடிய அன்புள்ள பிரயாசம் இது. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புகிறோம். சென்ற வாரத்திலே பரலோகத்திலே விசுவாசிகள் எல்லாரும் பரலோகத்தில் மரித்த பிறகு பரலோகத்தில் இருப்பார்கள் இல்லையா? பரலோகத்திலே விசுவாசிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் உரையாடினோம். பரலோகத்தை பற்றி, பரலோகத்திலே விசுவாசிகளுடைய நிலைமை பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த வாரம் மேலும் சில காரியங்களை தியானிக்கலாம் என்று நான் சொன்னேன். கண்ணன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட் பிரதர், சொல்லுங்க. கடந்த வாரம் நீங்க பரலோகத்தில் விசுவாசின் நிலைமையை பற்றி சொன்னீங்க. ஆமா, அதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கங்கள். ஏன்னா பரலோகத்தில் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஒவ்வொருத்தருடைய மகிமையை பற்றி எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லணும். கொஞ்சம் விவரமா சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்ற வாரத்திலே நான் சொல்லும் பொழுது விசுவாசிகள் பூமியிலே கர்த்தருக்காக பட்ட பாடுகளின் அடிப்படையில் பரலோகத்திலே அவர்களுக்கு மகிமை வேறுபடும். நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதித்தால், உண்மையாக நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தால் எரிந்த கொல்லிக்கட்டையாக இருப்போம். யோவான் ஸ்நானகன் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்னார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் சொன்னார். அந்த யோவான் ஸ்நானகனை பற்றி கர்த்தர் என்ன சொன்னார்? ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுத்தார். அந்த யோவான் ஸ்நானகரை குறித்து ஜனங்கள் சாட்சி சொன்னார்கள். என்ன யோவான் ஸ்நானகனை குறித்து ஜனங்கள் என்ன சாட்சி சொன்னார்கள்? யோவானுடைய சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் வசனம் 41 42. யோவான் 10வது அதிகாரம் 41வது வசனமும் 42வது வசனமும். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆயினும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பாருங்க, இந்த வசனத்தில் நாம் படிக்கிறப்போ யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆனால் அவர் செய்த வேலை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுத்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டி சொன்னாரா? சொன்னாரா? எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லா ஜனங்களுக்கும் அவர் எடுத்து சொன்னார். மற்றபடி இந்த இன்றைக்கு உள்ள திருட்டு கும்பல்கள், நாங்கள் அடையாளங்கள் செய்கிறோம், அற்புதங்கள் செய்கிறோம், அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள் என்னெல்லாமோ வாழ்ப்பு சொல்றானுங்கள. இந்த யோவான் ஸ்நானகன் எந்த வால் போஸ்ட் ஓட்டினாரு? எந்த வால் போஸ்டும் ஓட்டல. எந்த அற்புதத்தை செய்தார்? ஒரு அற்புதத்தையும் செய்யல.
விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வேற என்ன சொன்னாருங்க? அவர்கிட்ட வந்த ஞானஸ்நானம் பெறுவதற்காக அவர்கிட்ட வந்த ஜனங்களை பார்த்து அவரு என்ன சொன்னார் கொஞ்சம் பாருங்க. லூக்கா 3வது அதிகாரம் வசனம் 7. லூக்கா 3வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அடுத்த வசனமோ, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லத் தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமா, அநேகர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நாங்கெல்லாம் 10 தலைமுறையா கிறிஸ்தவர்களே, எங்க தாத்தா கிறிஸ்தவரு, எங்க பாட்டி கிறிஸ்தவரு, யானை பூனை அப்படிங்கிறாங்க. அதை கண்டித்தார் யோவான் ஸ்நானகன். நாங்கெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், மாறுதட்டாத வேண்டாம். இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். உன்னை பற்றி என்ன? உன்னுடைய பர்சனல் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறாயா? நீ பாவி என்பதை உணர்ந்திருக்கிறாயா? இல்ல சுயநீதியா? நாங்களாம் கிறிஸ்தவங்க, நீ கிறிஸ்தவனா இருந்தோடனே பரலோகம் போயிடுவியா? கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவன் பிறவாது இருந்திருந்தான் என்றால் அவனுக்கு நரமாக இருந்திருக்கும். கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவன். இன்னொரு காரியத்தை நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். யோவான் ஸ்நானகன் ஆசீர்வாத சுவிசேஷம் சொல்லவில்லை. எப்படி தீமோத்தேயு, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபத்திலே கடிந்து கொள், கண்டனம் பண்ணு, புத்தி சொல்லு என்று எழுதினாரோ, அதே போல இங்கே யோவான் ஸ்நானகன் அந்த ஜனங்களை கடிந்து கொண்டார், கண்டனம் பண்ணினார், புத்தி சொன்னார். நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லாதே, மனம் திரும்பு, மனம் திரும்பு, பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞான ஸ்நானமே அதுதான். நான் பாவி என்பதை ஒருவன் உணர்ந்து அதை அறிக்கை செய்யும் பொழுது அவனுக்கு ஞான ஸ்நானம் அங்கே கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது உள்ள ஞான ஸ்நானம், நான் பாவி என்று அறிக்கை செய்து என் பாவத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிகாரி, என் பாவத்திற்குண்டான தேவ தண்டனை மகா கொடியது, அதிலிருந்து என்னை மீட்டு ரட்சித்து காப்பாற்றதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். அவர் தேவாதி தேவன், அதனாலே 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். அவர் சிலுவையிலே மரித்தது எனக்காக என்று எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு பாவமன்னிப்பாகிய மீட்பு உண்டு. அப்படி விசுவாசித்து பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவான். அந்த ஞானஸ்நானத்துக்கு என்ன அடையாளம்? கிறிஸ்துவுடனே கூட நான் என் பழைய பாவ மனுஷனுக்கு செத்து போனேன், மரித்து போனேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், புதிய மனிதனாக புதிய விசுவாசியாக வாழ்வதற்கு அவரோடு கூட நான் உயிரோடு எழுப்பப்பட்டேன் என்கின்ற அறிக்கை தான் இன்றைக்கு உள்ள ஞானஸ்நானம். ஆனால் இன்றைக்கு நடப்பது என்ன? துன்மார்க்கர்கள் சத்தியத்தை தலைகளாக மாற்றி போட்டு விட்டார்கள். ஒருவனாவது கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணுவது கிடையாது. எல்லாமே ஆசீர்வாத பிரசங்கங்கள், எல்லாமே ஆசீர்வாதம். வா வா, உனக்கு வீடு கிடைக்கும், சொந்த வீடு தருவாரு, உனக்கு பெரிய உத்தியோகத்தை தருவாரு, உலக பிரகாரமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள். இதுக்கு ஆசீர்வாத பிரசங்கம்னே பேரு. கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்வதற்கு இன்றைக்கு ஒருவனாவது தயாராக இல்லை. அப்படி செய்தால் இவர்களுடைய கூட்டத்திலே கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி புத்தி சொல்வார்கள் என்றால் இவர்களுடைய கூட்டத்திலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வெள்ளாட்டு செம்மறியாட்டு மந்தைகள் வந்து சேராது. இவங்க கூட்டத்தில் இங்க வந்து சேர்றவங்க எல்லாம் உணர்வு உள்ளவன் நினைச்சீங்களா? உணர்வற்றவர்கள். இந்த உணர்வற்ற ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆசீர்வாத பிரசங்கங்களை பண்ணி
அந்த மனிதனுடைய பாக்கெட்டையே கண்ணோக்கமாக கொண்டு அவனிருந்து என்னென்ன பிடுங்கலாம், எப்படி எப்படி பிடுங்கலாம்னு சொல்லி நினைக்கிறானுங்களே, இவனுங்களுக்கு பரலோகத்திலுள்ள நிலைமை என்ன? ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தால், போன வாரம் சொன்னேன், கறிக்கட்டையை போல அவன் இருப்பான். கறிக்கட்டையை கொண்டாந்து எவன் ஒரு முட்டாள் கூட ஹாலில் வைக்க மாட்டான். ஏன்னா ஒரு ஓரத்தில் ஒதுக்கி தள்ளி வச்சிருப்பான். அந்த நிலைமை தான் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் யோவான் ஸ்நானகனை போல உண்மையான சத்தியத்தை, மனிதர்களை உணர்த்தக்கூடிய சத்தியத்தை சொல்லி தனக்கு மகிமையை தேடாமல், தனக்கு மகிமை தேடுகிறவன் உண்மையற்றவன். ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு மகிமை தேடுகிறவன் தான் உண்மை உள்ளவன், அவனிடத்தில் அநீதி கிடையாது. தனக்கு மகிமை தேடுகிறவன் உண்மையற்றவன், அநீதி நிறைந்தவன், பொல்லாங்கன். யோவான் ஸ்நானகர் அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த சிந்தனை யாரிடத்திலாவது இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக சுவிசேஷம் சொல்லுகிறார்களா? சுவிசேஷம் என்றாலே என்ன? பாவத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். அதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் தான் பரிசுத்த ஆவியானவராலே சொல்லப்படக்கூடிய சுவிசேஷம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுடைய பிதாவின் ஆவியானவரே என்று சொல்லி அருமை இரட்சகர் சொன்னார். பிதாவின் ஆவியானவர் நம்மிலிருந்து பேசுவார் என்றால் இந்த வளவளா கொலகளா இருக்காது. அவர் கண்டித்து உணர்த்துவார். சரி, இப்படி நீங்க கண்டித்து உணர்த்தி ஒரு தெளிவான சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே சொல்லும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களா? அநேகர் கை தூக்க மாட்டான். ஒரு ஆட்டு மந்த சாயாது. அது ஆசீர்வாத சுவிசேஷத்தில் தான் பன்றி கூட்டம் கூடும். ஆனால் உண்மையான பாவத்தை உணர்த்தி கண்டித்து நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது எங்கோ ஒருவருடைய உள்ளத்தில் தான் அது தொடும். ஒரு சிலர் தான் ரட்சிக்கப்படுவார்கள். ஜீவனுக்கு போகின்ற வாசல் இடுக்கமானது, வழி நெருக்கமானது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அதை சொன்னார். பார்க்கணும், அதை ஏற்கனவே இதெல்லாம் நம்ம சொன்ன காரியங்கள் தான். இருந்தாலும் நாம இன்னொரு முறை அதை ஞாபகப்படுத்துவோம். மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா இருக்கு. கேட்டுக்கு போகிற வாசல். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமுமா இருக்கு. இந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். ஆனால நம்ம ஜீவனுக்கு உண்டான சத்தியத்தை சொல்லும் பொழுது திரள் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா அப்படின்னு கத்தமாட்டாங்க. மாய்மாலமாக நோய் போகுது, பேய் போகுது, கட்டி போகுது, குட்டி போகுது, அற்புதம் இருக்கு, அடையாளம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வஞ்சிக்கிற ஆவியின் உபதேசம். வஞ்சிக்கப்படுகிற ஜனங்கள் திரளாக வருவார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகன் உண்மை உள்ளவர். யோவான் ஸ்நானகன் அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர் என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னார். அந்த ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க? இவர் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொன்னாரோ அதெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. இவரை குறித்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து
யோவான் ஸ்நானன் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். நான் போன வாரத்தில் கூட சொன்னேன், பொய்யர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பொய் பேசலாமா? பொய் பேசக்கூடாது. செய்யாததெல்லாம் செய்தேன் செய்தேன் செய்தேன்னு சொல்லி ஏன்டா இப்படி பொய் பேசுறீங்கன்னா, அதனால ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுதில்ல. எப்படி மகிமைப்படும்? எங்க ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன். அப்போது அதில் எழுதியிருக்காங்க, என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இந்த பெந்தகோஸ்தேக்காரங்க செய்யக்கூடிய அடையாள அற்புதங்களை பற்றி ஏதாவது செய்தித்தாள்களில் செய்தி வெளிவந்தது உண்டா? இப்போ ஒருத்தன் பிறவிக்குருடைய கண்களை திறக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு மீட்டிங் போட்டு, அல்லது ஒரு சப்பானியை நடக்க வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இது உடனே காட்டுத்தீ போல பரவாதா? செய்தியாளர்கள் இதை சேகரித்து அந்த டெய்லி பேப்பர்களில் செய்தியாக போட மாட்டாங்களா? ஏன் போடலை? ஏன் அப்படி ஒரு செய்தியை நம்ம செய்தி பத்திரிகைகளை படிக்கவே முடியலையே? காரணம் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. காரணம் என்ன? அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. பொய்யர்கள், பொய்யர்கள். ஆண்டவர் நம்மை அழைத்தது எதற்காக அழைத்தார்? அடையாள அற்புதம் பண்ணவா அழைத்தார்? நம்மை ரட்சித்தார் எதற்காக ரட்சித்தார்? நீ போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்து, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. இப்படி யோவான் ஸ்நானகனை போல நம்முடைய ஆண்டவரை குறித்து சரியான சத்தியத்தை சொல்லி பாவிகள் தேவனிடத்திலே மனம் திரும்பி வருவதற்கு நாம் காரணமாக இருந்தோம் என்றால், யோவான் ஸ்நானகனுக்கு சொன்ன அந்த மகிமையான வார்த்தைகளை கர்த்தர் நம்மை குறித்தும் சொல்வார் அல்லவா? உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்வாரா, சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். அது மாத்திரமல்ல, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, லூக்கா 15வது அதிகாரம் படியுங்கள். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்திலே தேவதூதர்களுக்கு மத்தியிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது. ஒரு முறை அர்பன் ட்ரெயின், அதாவது மின்சார ரயில் வண்டி, அதில் ஒரு 2 ஆண்டு காலங்கள் நான் கைப்பிரதி கொடுத்து கொண்டிருந்தேன். தயவுசெய்து நான் முழு நேர ஊழியம் பண்ணேன்னு எவன்டையாவது கை நீட்டினேன்னு நினச்சிடாதீங்க. என்னுடைய உலக பிரகாரமான வேலையோடு கூட கைப்பிரதியும் கொடுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த வண்டியில் பயணித்த ஒரு வாலிப சகோதரன் என்னிடத்தில் சொன்னான், பரலோகத்தில் நான் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னான். பரலோகத்தில் நான் உங்களை சந்திப்பேன் என்று சொன்னான். ஐயா, இதைவிட ஒரு மகிழ்ச்சி ஒரு விசுவாசிக்கு தேவையா? இதைவிட பெரிய மகிழ்ச்சி ஒரு விசுவாசிய வாழ்க்கையில இருக்க முடியுமா? நம்முடைய ஊழியத்தின் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது என்றால் அதுதான் பெரிய மகிழ்ச்சி. நமக்கும் மகிழ்ச்சி, தேவ தூதர்களுக்கும் மகிழ்ச்சி, நம்முடைய ஆண்டவருக்கும் மகிழ்ச்சி. சில காரியங்கள் இருக்கு. பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். விதைகளில் எல்லாம் அது சிறியது, ஆனால் அது விதைத்து, அது முளைத்து, அது மரமாகும் பொழுது ஆகாயத்து பறவைகள் வந்து அதிலே கூடு கட்டும். ஆலமரம் பார்த்துருக்கீங்களா? ஆலமர விதை எவ்வளவு சின்னதா இருக்கும் தெரியுமா? கடுகு விதை போலதான் சின்னதா இருக்கும். ஆனா ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் ஒரு பெரிய அரசனுடைய படையே வந்து ஓய்வு எடுக்குமா. சங்ககால இலக்கியத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த மரம் உண்டாவதற்கு காரணமாக இருந்தது ஒரு சின்ன விதை. இங்கே வேத புத்தகத்திலே விதைக்கிறவன் ஊமை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், விதை என்பது தேவனுடைய
வசனம், தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் ஒருவனை ரட்சிக்கிறது. விதையிலே ஜீவன் உண்டு, விதையிலே ஜீவன் உண்டு, தேவனுடைய வசனத்திலே ஜீவன் உண்டு. அந்த வசனத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்படும் பொழுது, நான் லூக்கா சுவிசேஷத்திலே தேவனுடைய வசனத்தை படித்து தான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு யாரும் போதிக்கலை. நான் தேவனுடைய லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து தேவனுடைய வசனம் என் உள்ளத்திலே பேசி நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்போ அந்த ஒரு சின்ன வசனம் ஒரு மனிதனை ரட்சிக்கிறது. அவன் என்ன பண்றான்? அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, வேண்டியவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி சொல்றான். நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு உள்ளத்தில் இப்போ சந்தோஷமா இருக்கு, எனக்கு சமாதானமா இருக்கு. இதெல்லாம் உண்மைங்க. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுறதுக்காக போய் பம்பு கிட்ட வண்டி நிப்பாட்டுறேன். ஒரு பொம்பளை பிள்ளை பம்பில் ஆப்ரேட் பண்ணுறா. அப்போ அந்த பிள்ளை என்னை பார்த்தோடனே, ஐயா நீங்கள் ஏசப்பா பிள்ளையா அப்படின்னா, எனக்கு என்ன இந்த பிள்ளை இப்படி கேட்குன்ட்டு ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா, என்னம்மான்னு. நான் கூட ஏசப்பா பிள்ளை. பாருங்க, அந்த பிள்ளை யாரோ எவரோ. அந்த பிள்ளை அப்படி சொன்னோடனே நமக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து அந்த பிள்ளை சொன்னா, என் உள்ளத்தில் உள்ள துக்கங்கள், துயரங்கள், கவலைகளை எல்லாம் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றதை விட ஏசப்பாட்ட சொல்றப்போ எனக்கு மனம் நிறைவா இருக்குன்னா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய அனுபவமும் அதுதான். வாயை வைத்துக்கொண்டு அவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னா. அதனால ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால என் வாழ்க்கையில் நடந்த மாறுதல் என்ன, என்னுடைய அனுபவம் என்ன, என்னுடைய சந்தோஷம் என்ன, என்னுடைய சமாதானம் என்ன என்பதை மற்றவர்களிடத்தில் சொல்லுவான். அப்போ அவன் ஒருவன் மற்றவர்களிடத்தில் சுவிசேஷத்தை சொல்லி அதன் மூலமாக ஒரு 2 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேர் ரட்சிக்கப்பட்ட 2 பேர் என்ன பண்ணுவாங்க? அவங்க மற்றவர்களிடத்தை சொல்லுவாங்க. அப்போ இந்த எண்ணிக்கை எப்படி பெருகிக்கிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்பொழுது இந்த ஒரு சிறு வசனத்தினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த ஒரு மனிதனை மூலமாக ஒரு பெருந்திரளான கூட்டமே ரட்சிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அந்த கடுகு விதையின் உவமை. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், நடபடிகளின் புத்தகம், அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 13, 14. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13வது வசனம் முதல். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு, பாருங்க, ஜெபம் பண்ண போறாங்க. ஆத்துக்கு ஓரத்தில் மரம் நிற்கி அந்த மரத்தேனையில் உட்காந்து ஜெபம் பண்ண போறாங்க. இதெல்லாம் ஒரு அருமையான அனுபவம். இந்த அனுபவங்கள்லாம் எத்தனை பேருக்கு வாய்க்குமோ? வெளியே போயிட்டு மரத்துக்கடியில் உட்காந்து பைபிளை வாசிக்கிறது, தியானிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் அற்புதமான அனுபவங்கள். பவுலும் அவரை சேர்ந்தவர்களும் அப்படி போயிருந்தாங்க. அப்போ அது ஆத்தங்கர தண்ணி மொண்டுக்கிட்டு போகிறதுக்கு பெண்கள்லாம் வராங்க. பவுல் யாரிடத்தில் பேசுவதற்கும் வெட்கப்படுகிறவர் அல்ல. ரட்சிக்கப்பட்டவனால வெட்கப்பட முடியாது. அப்போ அந்த பெண்களுக்கு உபதேசம் பண்றாரு. அதுல யாரு ரட்சிக்கப்பட்டது? தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவர்களும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தாள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு. சரியான சத்தியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவள் ஏற்கனவே தேவனுக்கு பயப்படக்கூடிய இருதயம் உள்ளவள். அதனாலே அவள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்ட பொழுது அவள் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது மாத்திரமா? அடுத்த அதிகாரம் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வசனம் 17. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 17வது வசனம். ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான்.
அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். என்ன பண்ணுவாரு? மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன கருவாடை வாங்கினே, மீன் வாங்கினே என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாரு. என்ன சொல்றீங்க? சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடெல்லாம் பேசுகிறார் பவுல், சுவிசேஷத்தை சொல்லுகிறார். ஒரு எவ்வளவு பெரிய ஆனந்தம் தெரியுமா சுவிசேஷம் சொல்லுவது. அதைத்தான் இப்ப இதுவரைக்கும் நீங்க கேட்டதிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சுவிசேஷம் சொல்லுவது ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. நாம் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தை கேட்டு மக்கள் ரட்சிக்கப்படுவது பேரானந்தம். பரலோகத்தில் ஆனந்தம், தேவ தூதர்களுக்கு மத்தியிலே ஆனந்தம், சொல்லிய நமக்கும் ஆனந்தம். அப்போ கள்ள வேலைக்காரர்களைப் போல பணத்துக்காக மாரடிக்காம உண்மையான சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லி மக்களை பரலோகத்திற்கு மக்களாக அந்த மக்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுவதற்கு காரணியாக நாம் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகிறது இல்லையா? அப்படி பாடுபட்டவர்கள் பாடுபடாத மற்றவர்களை போலயா பரலோகத்தில் இருப்பாங்க? அப்போ மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் வேணுமில்ல. இவங்க பாடுபட்டதுனாலே இவர்களுக்கு என்ன மேன்மை? 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் வசனம் 19. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 19வது வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். தெசலோனிக்கே பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணி அந்த தெசலோனிக்கே சபை உண்டாயிற்று. தெசலோனிக்கே சபை இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம், நீங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம். கர்த்தருக்காக பாடுபட்டு சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துகிறவர்களுக்கு பரலோகத்திலே மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படும். மகிழ்ச்சியின் கிரீடம் கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் அல்ல. என்னவோ ராஜவசம் தரிச்சுக்கிறாங்க, தலையில் என்னவோ கிரீடம் வச்சுக்கிட்டானுங்க, ஒரு செங்கோலாம் என்னவோ கையில் வச்சுக்கிட்டானுங்க, என்னெல்லாமோ பண்ணுறானுங்க. அங்கே உள்ளே சேர மாட்டானுங்க, உள்ளே சேர மாட்டானுங்க. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவரை கல்லால் எறிந்து கொன்று போட்டு செத்து விட்டார் என்று சொல்லி ஓரத்தில் இழுத்து போட்டுட்டு போயிட்டானுங்க. இந்த உலகத்திலே அவர் எந்த ஒரு மகிமையும் அனுபவிக்கவில்லை, விசுவாசிகளுடைய அன்பு அனுபவித்தார். அடுத்தபடியாக அவர் சொல்கிறார், பரலோகத்திலே எனக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்கிறது. அந்த கிரீடம் எனக்கு கிடைப்பதற்கு காரண கர்த்தாக்கள் யாரு? நீங்கள் அல்லவா. அந்த நீங்கள் அல்லவா என்று சொல்லும்பொழுது அதில் தொக்கி நிற்பது என்ன? என் சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் அல்லவா, அதனாலே எனக்கு பரலோகத்திலே மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஐயா, பரலோகத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்குமா? கண்டிக்குமா இருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே நமக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்க வேண்டும். இந்த பூலோகத்தில் நமக்கு எந்த கிரீடமும் வேண்டாம். இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள், எடுபட்டு போகக்கூடியவைகள், நித்தியம் இல்லாதவைகள். பரலோகத்தில் உள்ளது எல்லாமே நித்தியமானவைகள். பரலோகத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் இருக்கிறது. இதுவும் பரலோகத்தில் உள்ள விசுவாசிகளுடைய அந்த நிலைப்பாடுகளிலே உள்ள ஒரு வித்தியாசம். கண்ணன் புரிஞ்சுதா? எப்படி சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. இன்னும் கூட கிரீடங்கள் பல இருக்கு. அதை ஒரே நேரத்தில் சொன்னா தாங்க மாட்டீங்க. அதனால நீங்கள் கேட்டறியக்கூடிய திராணிக்கு தக்கதாக அவர் பேசினார் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுகிறது. சரி, அதனால கண்ணன் நமக்கெல்லாம் நிறைய கிரீடங்கள் அங்கே இருக்கு. கர்த்தருக்கு சித்தமாகி நாம் அடுத்த வாரமும் இப்படி சந்திச்சோம்னா இன்னும் மற்ற கிரீடங்களை பற்றி நான் சொல்லுகிறேன். அதனால எந்த பொய்யனாவது நாம் எல்லாம் பரலோகத்தில் ஒன்றா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்? நம்பக்கூடாது மாத்திரமல்ல, அவனுக்கு முடிஞ்சா அவன் பேசுறது அறிவீனமா மதியினமா அறியாமல் பேசுகிறானா அல்லது தெரிஞ்சே புழுவிக்கிட்டு அலைகிறானா ஏமாத்திக்கிட்டு அலைகிறானா அப்படிங்கிறத
அவனுக்கு புரிய வைங்க. கர்த்தர் தாமே இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.